ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிஐ டேக்னா என்ன, லாஸ்ட் 4 இயர்ஸில் தமிழ்நாடு என்னென்ன ஜிஐ டேக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃபஸ்ட்டு ஜிஐ டேக்ஸ் பார்க்கலாம். ஈரோட்டில் கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரையும், கடலூரில் பன்ருட்டி பலாப்பழமும் பன்ருட்டி முந்திரியும், பெரம்பலூரில் செட்டிக்குளம் சின்ன வெங்காயமும், தஞ்சாவூரில் தூயமல்லி அரிசியும், மதுரையில் சோழவந்தான் வெற்றிலையும், ராமநாதபுரத்தில் சித்திரைக்கார் அரிசியும், விருதுநகரில் சம் பாவத்தாலும், தென்காசியில் புளியங்குடி எலுமிச்சையும் ரிசீவ் ஆயிருக்கு ஜிஐ டேக்ஸ். ஜிஐ டேக் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தயாரிக்கப்படும் ஒரு பொருளின் தனித்தன்மையை அங்கீகரிக்கும் சான்றிதழ் போன்றதாகும். இது வந்து தயாரிப்பு தரம், பாரம்பரியம், புவியியல் தன்மை, கைவினை நுணுக்கம் ஆகிய பிரிவின் கீழ் வழங்கப்படும். ஜிஐ டேக் யார் வழங்குறாங்கன்னா, ஜிஐ ரிஜிஸ்ட்ரி சென்னையில் இருக்கவங்க தான் பண்ணுறாங்க. இது வந்து ஜிஐ இண்டிகேஷன் குட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1919 கீழே வந்து கவர் ஆயிருக்கு. இந்தியாவின் முதல் ஜிஐ டேக் பொருள் எதுனா டார்ஜிலிங் டீ 2004 கொடுத்தாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை சீக்கிரமாக ஒரு டைம் பார்க்கலாம். ஜிஐ ஆக்ட் 1999 பாஸ் பண்ணாங்க. ஸ்டார்டட் வந்து 2003. அத்தாரிட்டி ஜிஐ ரெஜிஸ்ட்ரி சென்னை. வேலிடிட்டி வந்து 10 இயர்ஸ். ரினியூபிள் ஒன்று. ஃபஸ்ட் ஜிஐ டேக் டார்ஜிலிங் டீ. தமிழ்நாடுல வந்து 30க்கும் மேற்பட்ட ஜிஐ டேக் பொருட்கள் இருக்குது. சரி, சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. ஜிஐ ரெஜிஸ்ட்ரி எந்த நகரத்தில் உள்ளது? ஜிஐ டேக் வேலிடிட்டி எத்தனை வருஷம்? முதல் ஜிஐ டேக் பொருள் என்ன? ஜிஐ ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சு? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.